தமிழர்களுக்கு வணக்கம். கீழே போகிற இந்த வீடியோ பாருங்களேன். ஒரு சின்ன பையன் இன்னொரு சின்ன பையனை போட்டு எவ்வளவு வன்முறையாக தாக்கிக்கிட்டு இருக்கான்ட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷமா அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கோம். 10 நிமிஷமா அந்த பையன் இன்னொரு பையனை போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். அதுல குறிப்பா பாருங்க, அந்த பையனை கீழே சாய்ச்சி அப்படியே ஒரு போர் வீரன் வந்து இன்னொரு வீரனை தாக்குற மாதிரி தாக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஆக்ரோஷம். அந்த பாதுகாவலர்கள், அந்த கண்காணிப்பாளர்கள் கிட்டத்தட்ட 10 நிமிஷமா வரவே இல்லைங்க. 10 நிமிஷமா இந்த பையன் இன்னொரு பையனை போட்டு அடிச்சுட்டே கிடக்குறாங்க. இதை பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி நெஞ்சம் பதைக்கிற மாதிரி அடிச்சு. ஏன்னா இந்த வயசுல, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ வெறி எங்கிருந்து வரும்னு யோசிச்சு பார்க்குறப்ப ஒரே இடம் தான் இருக்கும். வீட்டில் தான் நம்ம வீட்டில் வளர்ற பிள்ளைகள் இந்த மாதிரி மாறதுக்கு காரணம் நாம தான். யாரெல்லாம் இப்போ இந்த பையன் இவ்வளோ மோசமாக இருக்கான், அது காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டில் அப்பா அம்மா அவன் முன்னாடி சண்டை போட்டிருப்பாங்க, அடிச்சுட்டு இருக்கிறது. ரெண்டாவது கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறது, நசுங்கிறது, இந்த மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி காட்சிகளை இந்த மாதிரி சின்ன வயசுல போட்டு காட்டுறது. ஏதாவது நம்ம வேலையாக இருப்போம், குழந்தை சும்மா இருக்கான்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுறது. அதில் என்ன காட்சி வருது, அது என்ன, அந்த காட்சியை அவன் எப்படி உள்வாங்குறான், இதெல்லாம் வீட்டில் கவனிக்கிறதே இல்லை. நமக்கு வேலை நடந்தால் போதும், பையன் எத்தனை பார்த்துட்டு போகிறான், இப்படிதான் வருவான். அந்த ஆக்ரோஷத்தை பாருங்க, எப்படி அவனுக்கு அந்த ஒரு பையனை மட்டும் தொடர்ச்சியா தாக்கணும் அப்படின்ற ஒரு வெறி எப்படி வருது. சினிமா, டிவி, அப்புறம் முன்னாடி பெற்றவங்க அடிச்சுக்கிறது, இதுதான் காரணம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த குழந்தைகளை வளர்க்குறவங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வளங்க. வன்முறையான காட்சிகளை பார்க்க விடுறது. நீங்க நினைக்கிறீங்க கார்ட்டூன் தானே, பொம்மை படம் தானே சார், அதுலதான் சார் அதிகமான வன்முறை இருக்குது. அதை பார்க்கறதுனால தான் குழந்தைகளுக்குள்ள இவ்வளோ ஆக்ரோஷம் வருது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமா இருங்க குழந்தைங்களோட. அப்போதான் குழந்தைகள் உங்களை பார்த்து சந்தோஷம்தான் முக்கியம்ட்டு வரும். நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டு இருக்கிறீங்கன்னா அதை பார்த்து வளர குழந்தை ஓகே இப்போ அடித்தடி தான் கெத்து, அடிக்கிறது தான் வந்து சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் வரும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அன்பா இருக்க கற்றுக்கோங்க. ஸோ அடுத்த தலைமுறையை ஒழுங்காக வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இந்த பையன் மாதிரியே ஒரு 100 பசங்க வந்துட்டாங்கன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க, அமைதி இருக்குமா அந்த நாட்டில்? அப்போ அந்த மாதிரி பசங்களை உருவாக்காமல் இருக்கணும்னா முதல்ல நாம் அப்படி இல்லாமல் இருக்கணும். நாம எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். வீட்லையாவது அந்த பையன் முன்னாடியாவது, அதாவது அந்த குழந்தைகள் முன்னாடியாவது நாம அன்பாக இருக்கணும். அப்போ தான் அமைதியான குழந்தைகளை நம்மளால் வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.